எனக்கு பிடிக்கும். ஹாய் சார் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நம்ம என்ன என்னோட நேடி எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் ஆதி சொல்லும் தான் சொல்லிட்டு இருக்கேன். வேலை ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். நான் மொட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி மிஸ் என் பக்கத்தில் வந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொன்னேன். ஆனாலுமே அவங்க முன்னேறி என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட வராதிங்க மிஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டினேன். அப்போ அவங்க என் பக்கத்தில் வந்து இந்த கொரியன் சீரீஸ்லாம் ஃபிங்கரால் தட்டுவாங்கள்ல, அதே மாதிரி நெத்தியில் தட்டினாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட மிஸ் வலிக்குதுன்னு. அப்போ அவங்க வலிக்குதா, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன் உங்களுக்கே வலிக்கணும் அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவங்க உன்னை போகிற வரவங்களாம் டீன் கூப்பிட்டா எனக்கு வலிக்கும் தாண்டி, உனக்கு புரியுது அப்படின்னாங்க. நான் ஓகேன்ற மாதிரி அவங்கள பார்த்தேனா. அப்போ அவங்க என்கிட்ட நான் ஃபிசிக்ஸ் மிஸ் கூப்பிட்ட உடனே ஏதோ ஹச்டாக் மாதிரி அவங்க பின்னாடியே போகிறா என்ன அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அவங்க ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் மிஸ் அவ்வளோதான்னு சொன்னேன். அப்புறமா அவங்க முன்னாடி முட்டி போட்டு நான் மட்டும்தான்னாங்க. அப்போ நான் கிட்ட ஆமான்ற மாதிரி தலையாட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட நாளைக்கு டியூஸ்டே 8:30 முன்னாடியே வந்துடுன்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸுக்கு போக சொன்னாங்க. நானும் கிளாஸுக்கு போனேன். ஈவினிங்கா என் வீட்டுக்கு போனேன்னா அப்போ என் முகத்தை எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கு நான் கிட்ட அம்மா எனக்கு ஃபுட்டு வேணாம், வினோட ஆல்ரெடி பானிபூரி சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அதை கேட்ட என் அம்மா என்னது பானிபூரி சாப்பிட்டியா, யூஸ்வலாக நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டியேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட இல்லைம்மா வினோ கேட்டா வாங்கி கொடுத்தேன், அப்படியே என்ன சாப்பிட வச்சிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன திடீர்னாங்களா. அப்படி மைண்டுக்குள்ள ஸ்கூலில் என்ன நடந்துச்சோ அது நான் வந்தது. கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்கு கிளாஸுக்கு போக சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வினோ கிட்ட தான் போனேன். வினோ நான் வெக்கப்பட்டுட்டே வரதை பார்த்துட்டு என்ன வெக்கலாம் பயங்கரமாக இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவகிட்ட இல்லை கெமிஸ்ட்ரி மிஸ் 8:30 முடியே நான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த காமர்ஸ் குரூப் பொண்ணு என்னை பார்க்க வந்தா. அப்போ அதே சேம் டைம் கெமிஸ்ட்ரி மிஸ் ஆதிரான்னு கூப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து இந்த சாப்பிடு இது ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி என் கையை டச் பண்ணிட்டு அங்கேருந்து போனாங்க. அப்போ அந்த காமர்ஸ் பொண்ணு இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ ஒரு நல்ல சேலஞ்சர்னு, ஃபைனலாக நீ வின் பண்ணிட்டேன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காகலாம் நான் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸை லவ் பண்ண வைக்கல, என் பின்னாடி சுத்தவும் வைக்கல. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் ஹர் அண்ட் ஐ ரியலி லவ் ஹர். இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து அவங்க தான் எனக்கு எல்லாமே. அடுத்ததா கெமிஸ்ட்ரியை பார்த்து கெமிஸ்ட்ரி மிஸ் லவ் யூ ஸோ மச்னு சொன்னேன். அப்போ வேணும் கத்திக்கிட்டே ட்ரீட் வேணும்னா. அதுக்கு நான் கேட்டேன் ஹே ஜஸ்ட் எடுத்து 30 rupees தாண்டி இருக்கு, இதில் என்னன்னு கேட்டேன்னா. அப்போ வேண்ட ஓகே 30 rupees இருந்தா பானிபூரி வாங்கிட்டா அப்படின்னு சொன்னால. நாங்களோ வினோ வழக்கமாக சாப்பிட்ற அதே இடத்துக்கு போனோம். அவ்வளோ ட்ரீட்டுன்னு சொல்லி என்னை ஃபைனலாக பானிபூரி சாப்பிட வச்சா. அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே என் அம்மா முடிக்கிறதே மறந்து சிரிச்சிட்டு இருந்தேனா. என் அம்மா பைத்தியம் ஆயிட்டாலோன்ற மாதிரி என்னை பார்த்தாங்க. அப்போ நான் கிட்ட சரி ஓகேம்மா நான் சீக்கிரமாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நானும் என் ரூமுக்கு போனேன். பெட்லையும் படுத்தேன். ஆனால் என்னன்னு தெரில அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு தூக்கம் வரல. நானும் இப்படி புரண்டேன் அப்படி புரண்டேன், எனக்கு தூக்கமே வரல. எப்போ மார்னிங் விடின்னு உட்காந்துட்டு இருந்தேன். என்னோட காத்திருப்புக்கு பலனா மார்னிங்கும் விடிஞ்சது. நான் உடனே எழுந்து கிளம்பி ரெடி ஆயிட்டு வெளியே வந்தேனா. வெளியே வந்த உடனே என் அம்மா என்னோட அண்ணன் என் அக்கா எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்கா என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஏன்னா 9:30 ஸ்கூல், நான் 9 o'clock எழுந்துதான் கிளம்பி ஷார்ப்பா ஸ்கூலுக்கு போவேன். அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ இயர்லியா போறத பார்த்துட்டு ஷாக்காக இருக்காங்க போல. நாங்கள் 3 பேர்கிட்டையும் இனிமே டியூஸ்டே ஃப்ரைடே இயர்லியாகவே ஸ்கூலுக்கு போவேன், லேட்டாக தான் திரும்ப வருவேன். அது ஏன்னா எங்கள் கிளாஸில் ரெக்கார்ட் எடுத்துக்கு ஒரு குரூப்புக்கு 4 மெம்பர்ஸாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் போகாதில் என்னை தனியாக விட்டாங்க. ஸோ இப்போ என்னை டேக் கேர் பண்ணிக்கிறது கெமிஸ்ட்ரி மேம் தான். அவங்களும் ஸ்கூல் டேஸில் பயங்கர பிஸி. ஃப்ரைடே டியூஸ்டே தான் அவங்க 12th ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த டைமில் தான் ரெக்கார்டு எப்படி எழுதணும்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நானும் அதைப்படி எழுதுவேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் போகிறேன். 8:30 9:40 வரைக்கும் மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ், 4:50 5:50 வரைக்கும் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ நான் 6 o'clock அப்படி இல்லைன்னா 7க்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனேன்னா. அப்போ என் அம்மா ஆனா அப்படின்னு சொன்னா வந்தாங்க. ஆனா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலோட கேட் ஓப்பன்லே இல்லை. ஒரு பேர் அதை வாட்ச்மேன் சொல்லி திட்டிக்கிட்டு நான் வாட்ச்மேன்ட்ட போய் ஏன் என்ன கேட் ஓப்பன் பண்ணலன்னு கேட்டேன். அதுக்கு வாட்ச்மேனும் இன்னும் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் வரல அப்படின்னு சொன்னார். இது கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம்னு வரலையா, அப்போ இது என்ன டைம்னு பார்த்தேன்னா அப்போ தான் தெரியுது ஜஸ்ட்டு 7:30 தான் ஆயிருக்கு. ஓ இதனால தான் எல்லாரும் ஷாக்கிங் என்ன பார்த்தாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தேன்.
ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் சர்ச் இருக்கு. ஸோ சர்ச்சோட மது சுவரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த மது சுவர் உட்கார ரேஞ்சில் தான் இருக்கும். ஆக்சுவலி எங்க ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கு இடையில ஒரு பெரிய ஹைவே இருக்கு. சர்ச்சில் உட்காந்துட்டு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணலாம், ஸ்கூல்ல உட்காந்துட்டு சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு நல்லாவே நோட் பண்ணலாம். ஸோ நான் சர்ச்சில் உட்காந்துட்டு ஸ்கூல் கேட் ஓப்பனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் வெயிட்டிங் குட்டா இருந்தாலும் அன்னைக்கு நான் காத்திருத்தலுடைய இனிமையை உணர்ந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வருஷங்கள் மாறி இருந்தது. எப்படா வருவா, அவ எனக்கு என்ன தரப்போறா அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன் அவங்க என்ன சீக்கிரமா வர சொன்னாங்க, எதுக்கு அவங்க என்ன சீக்கிரமா வர சொன்னாங்கன்ற யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன். கரெக்டாக 8 o'clock வந்தது. அதே சேம் டைம் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோட கார் என்னை கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே போச்சு. கார் கிராஸ் ஆகும்போது கரெக்டாக கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை பார்த்துட்டே போனாங்க. கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் ஸ்ட்ரைட்டாக ஹெச்எம் தான் போனாங்க. ஆனால் நான் கெமிஸ்ட்ரி லேப் முடி போய் உட்காந்தேன். அவங்க அங்கே சைன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கெமிஸ்ட்ரி லேபில் தான் வந்தாங்க. வந்தவங்க டக்குன்னு என் கையை பிடிச்சி கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே எடுத்துட்டு போயிட்டு அந்த கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ளே என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து சேர்ல உட்கார வச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்று இது நோட் புக் படி இதில் நான் மார்க் பண்ணியிருக்கல, இதை மட்டும் நீ ரெக்கார்ட் நோட்டில் காப்பி பண்ணால் போதும். பென்சிலால் காப்பி பண்ணேன். வெளியே பசங்க வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. A1 A2 B குரூப் இவங்க எல்லாரும் சேர்ந்து 120 பேர் இருக்காங்க. இந்த 120 பேரையும் நான் தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு வெளியே வராது. அந்த ரூமுக்குள்ளே வரப்போ என்கிட்ட டவுட் கேளு. அவனை எப்போ உள்ளே வந்து வெளியே போக சொல்லணும் அப்போதான் நீ போகணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனாங்க. அப்போ என் மைண்ட் வைஸ் அவ்வளோதாங்க. இதுக்காக நைட்டெல்லாம் தூங்காம நான் வெயிட் பண்ணியிருந்தேன்ற மாதிரி அவங்கள பார்த்தேன். அவங்களும் என்னை கண்டுக்காம வெளியே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சாங்க. நானும் அவங்க சொல்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9:50 இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரி மேம் அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு லஞ்ச் பேக்கை எம்மடி வச்சாங்க. வச்சுட்டு இந்தா தண்ணி கொண்டு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் டீச் பண்ண எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு இருங்க, நான் வந்து கொஸ்டின் கேட்பேன், லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. வந்தவங்க லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாங்களா. இப்போ நான் கிட்ட நான் சீரியஸாக எழுதிட்டு இருக்கேன் கெமிஸ்ட்ரி மிஸ், இங்கே பாருங்க ஒரு கையில் புண்ணு இருக்கு, இன்னொரு கையில் பேனா இருக்கு, நான் எப்படி சாப்பிட முடியும், ப்ளீஸ் மிஸ் எனக்கு ஊட்டி விடுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ சரி ஊட்டி வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட்டாங்களா. அப்போ நானும் தெரியாத மாதிரி அவங்க விரல கடிச்சேன். அப்போ அவங்க வலிக்கு தெரியுனாங்க. அப்போ நானும் வலிக்குதான்னு சொல்லி அவங்க விரல எடுத்து என் வாய்க்குள்ள வச்சு சப்புனா. அப்போ அவங்க என்னையே பார்த்தாங்க. அப்போ என் வாயிலேருந்து அவங்க விரல எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கத்துல வந்தாங்க. இப்போ எங்க 2 பேர் லிப்ஸ்க்கும் 1 inch தான் கேப் இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் லிப்ஸ் மேலே கை வச்சு அரடி விட்டுட்டு வாய் மேலே கை வச்சு அவங்க என்னை கிஸ் பண்ணாங்க. அதாவது எங்கள் 2 பேர் லிப்ஸுக்கு நடுவில் அவங்களுடைய 4 விரல்கள் இருந்தது. அப்போ அவங்க இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, இந்தா நீயே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்ததா ப்ரேயர் பெல் அடிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வேலையை கிளம்பி போனாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் வந்து நீ ஏன் கிளாஸ்க்கு போனாங்க, அந்த ஃபுட்டை சாப்பிடாம வச்சுருந்தேனா, அதை பார்த்தவங்க ஏன் ஃபுட்டை சாப்பிடலன்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட இல்லை வீணா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பா, நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறேன், இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா. அப்போ அவங்க என்கிட்ட ஏன் என் ஃபுட்டை நீ சாப்பிட மாட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட கொடுத்தா சாப்பிட மாட்டேன் நான் சொல்கிறேன்னு. அப்போ அவங்க ரவுடி நான் சொன்னது பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன் அந்த ஃபுட்டை, நீ சொல்கிறதெல்லாம் கிடைக்க அவனுக்கு இன்னும் 18 வயசு ஆகணுன்னாங்க. அப்போ நான் கிட்ட வந்து 18 வயசு ஆகணுமா, அப்போ இன்னும் நான் 2 years வெயிட் பண்ணணுமா நீங்கள் என்னை மொத்தமாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா. அதுக்கு அவங்க வெளியே போ, இதுக்கு மேலே நீ அவங்க இங்கே விட மாட்டேன், என்னையே டோட்டலாக நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, போ உன் கிளாஸுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் அங்கேருந்து வெளியே போனேன். அன்னைக்கு ஈவினிங் கெமிஸ்ட்ரி மிஸ் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்லாம் வெயிட் பண்ண வேணாம், நீ கிளம்பு வீட்டுக்கு, இந்தா இந்த கீ நோட்டை வச்சு இல்லை கற்று எழுது, வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி என்னோட பேச்சு அதை ரொம்பவே டெம்ப்ட் பண்ணது போல. இப்போ நான் கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னு அதுக்கு அவங்க அஸ்கி வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணாத, ஒழுங்கா ஓடிடுன்னு என்ன சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க. அடுத்ததான் என்னோட வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் மேலே 3rd floorல 10th A செக்ஷன் C செக்ஷனுக்கும் பயங்கரமாக சண்டை வந்தது. அது உடனே மேக்ஸ் சார் தலையிட்டு தடுத்து எல்லாரையும் அவங்க கிளாஸ்க்கு அனுப்புனாரு. ஆனால் அந்த சண்டை அதோட நிற்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் கண்டினியூ ஆச்சு. என் கிளாஸ்மேட் எல்லாம் இதை நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி தௌலத்தை மேலே பண்ணாங்க. அப்போ வினோவும் நீ வா, நீ வந்தீனா அந்த பசங்கள்லாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, சண்டையை நிறுத்திடுவாங்கன்னு சொன்னா. அப்போ என் மைண்டுக்குள்ள இந்த பிரச்சனை நான் இன்வால்வ் ஆனா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி மேமுக்கு ப்ராப்ளம் ஆகும், நான் இன்வால்வ் ஆகக்கூடாது முடிவு பண்ணி வினோ சின்ன பசங்க நடுவில் நடக்கிற சண்டைக்குள்ள நம்ம போகக்கூடாது, நம்ம உடனே ஹெட்மிஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா. அதுக்கு அவன் நீ வரேன்னா என்ன நான் போறேன்னு சொல்லி
அங்கிருந்து மேலே போகணும். அப்போ நானும் ஹெட்மிஸ்டர் சொல்றதுக்காக அங்கிருந்து நவுந்து போறப்போ 3rd ஃப்ளோர்லேருந்து ஒரு பொண்ணு என் பக்கத்துல குதிச்சா. அவ மண்டை உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சது. நானும் ஷாக்ல நின்னேன். அங்க சுத்தி இருந்த பசங்களை ஹெட்மிஸ்டர் போய் சொல்லி ஹெட்மிஸ் வந்து ஆம்புலன்ஸ் வந்து போலீஸ் வந்து உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. இது எல்லாமே ப்ரேயர் பில் அடிக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சது. அடுத்ததான் என்ன, அங்கிருந்து எல்லாரையுமே ஹெச்ஆர் ரூமுக்கு முன்னாடி நிற்க வச்சாங்க. ஹெட்மிஸ் என்னை பார்த்த உடனே அதெல்லாம் மறுபடியும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டேன்னாங்க. அப்போ என் மைண்டுக்குள்ள இல்லை எவ்வளோ நேரம் என்ன இதில் கொண்டு வந்துட்டீங்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஹெட்மிஸ் கிட்ட மிஸ் நான் எதுவுமே பண்ணல மிஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதே சேம் டைம் கெமிஸ்ட்ரி மிஸ் அவங்க வந்தாங்க. அப்போ ஹெட்மிஸ் என்கிட்ட இந்த டைம் நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன் டிசி கிழிச்சே திருவண்ணாங்க. அப்போ 10th ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆதிராக்கா எதுவும் பண்ணல, இது எங்களுக்குள்ளே நடந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வினோ வந்து எஸ் மிஸ் அப்போ சொல்கிறது உண்மைதான், ஆதிரா இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகல, அவள் உங்ககிட்ட தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னான். நான் தான் நீ வந்து அதை தடுத்துடலான்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறது கேட்காம அவள் உங்ககிட்ட சொல்ல வந்தா. நான் மேலே போகிறதுக்குள்ள ஆதிரா உங்ககிட்ட வரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஆக்சிடென்ட், யாருமே பிளான் பண்ணி அவளை தள்ளி விடலை, இதுதான் மிஸ் அங்கே நடந்ததுன்னு சொன்னா. உடனே ஹெட் மிஸ் என்னை வெளியே போக சொன்னாங்க. நானும் அங்கிருந்து போனேன். என் பின்னாடியே கெமிஸ்ட்ரி மிஸ் வந்தாங்க. என் கையை பிடிச்சி கெமிஸ்ட்ரி ரூமுக்குள்ளே விட்டு போய் என்னை டைட்டாக ஹேக் பண்ணாங்க. இப்போ நான் அவங்கள என்னன்ற மாதிரி பார்த்தேன்னா, அப்போ அவங்க என் கையை பிடிச்சி பயப்படாத, உன் கை ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, ஏன் இப்படிலாம் நடுங்குதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு விழுவட்டும் அப்புறம் தெரியும், மேலே இருந்து விழும்போது பிளட் எப்படி தெரிச்சுது தெரியுமா, இங்கே பாருங்க பேண்ட்லாம் பிளட்டுன்னு. உடனே என் பேண்ட்டை கழட்ட சொல்லி என்கிட்ட கேட்டாங்களா. அப்போ நான் அவங்ககிட்ட முடியாது, எனக்கு ஷையா இருக்குன்னு. இப்போ நீ கழட்டியா இல்லை நான் கழட்டுமான்னாங்க. அடுத்ததா நான் கழட்டி கொடுத்தேன். அதை வாஷ் பண்ணிட்டு அங்கே பக்கத்துல ஜன்னலை திறந்து அதை காய வச்சுட்டு என்னை அங்கே போய் உட்கார சொன்னாங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் 12th கிளாஸ் இருக்கு, பேண்ட் காய வரைக்கும் எங்கேயோ வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட இல்லை மிஸ் நான் இந்த பேண்ட்டை போட்டு மேலே போகிறேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லுங்கன்னு. அதுக்கு அவங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் தான் குறைக்க போகிறேன், நீங்கள் வேறு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனாலுமே எனக்கு பயம் போகல, எனக்கு ஒரு மாதிரி உதறிட்டு தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி மிஸ்ஸால் அங்கேயே உட்காந்துருக்க முடியல. உடனே லீடரை எழுப்பிட்டு ஒரு ரீடிங் ஒர்க் கொடுத்து இதை ரீட் பண்ணுங்க நாளைக்கு டெஸ்ட்னு சொல்லி அவங்க லேபுக்குள்ளே வந்தாங்க. வந்தவங்க என்னை டைட்டாக ஹக் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என் பேண்ட் லைட்டாக காய்ச்சது. எனக்கெல்லாம் இருந்த பயம் போய் வேற மாதிரியான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. நான் உடனே பேண்ட் எடுத்து போட்டுட்டு என் கிளாஸ்க்கு ஓடிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மிஸ் என்கிட்ட ரெக்கார்டு எழுந்து போதும், அடுத்தது ஆஃப் எக்ஸாம் இருப்பது, அதுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணேன். 75% மேலே மார்க் வரல, தொலைச்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் எக்ஸாமுக்கு மாங்கு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒரே எக்ஸாம் வந்தது. நானும் எக்ஸாம் எழுதினேன். அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் எக்ஸாம் ஹாலுக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக எக்ஸாம் எழுதுங்க, நான் பேப்பர் திருத்தி மார்க் என்ட்ரன் பண்ணி அப்புறம் அந்த மார்க் ரேங்க் பண்ணிலாம் உங்கள் பேரண்ட்ஸை வர வைக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக மார்க் ஷீட்டையே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் ஒப்படைப்பேன். அன்றைக்கி நான் பேப்பரை திருத்தி கொண்டு வரணும், அன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் நான் பார்க்க வரணும், ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸாம் பேப்பரை எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தர லேபுக்குலேருந்து வெளில வரும்போது வாங்குற அடி பார்த்துட்டு எனக்கும் பயங்கரமாக பயம் வந்தது. எனக்கு முன்னாடி வினோ போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க அப்பா அவளை பொழந்துட்டு இருந்தாரு. அடுத்தது நான் தான் என்ன போதுன்னு தெரியாம என் அம்மாவை கூப்பிட்டு போனேன். என்னை பார்த்து கெமிஸ்ட்ரி மிஸ், ஓ ஆதிராவா, வாங்க மிஸ் ஆதிரா, வாங்க வந்து உட்காருங்க. ஆதிராமா மேடம் ப்ராக்டிக்கல்லாம் சூப்பராக பண்றாங்க, ஆனால் தியரிட்டிக்கல் தான் வரவே மாட்டுது. இங்க பாருங்களேன், 200க்கு ஒன்லி 100 தான், பாக்கி 100 எங்க சரியா படிக்கிறது கிடையாது. பின்னாடி உட்காந்துட்டு எல்லா மிஸ்ஸையும் கமெண்ட் பண்றது. சரி படிக்காத புள்ளனா கூட விட்டுடலாம், பொட்டென்ஷியல் இருக்கு, அதை வெளியில தான் கொண்டு வர மாட்டேன், சரி நீயே சொல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்க முன்னாடி அமைதியாக நின்றுட்டு இருந்தேனா. அப்போ என் அம்மா மிஸ் இவகிட்ட பொட்டென்ஷியல் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் இருக்கு, சரி நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு என் அம்மாவோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பட் நீங்கள் இதை பண்ணுவீங்களான்னு தான் தெரியலன்னாங்க. அது கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப முக்கியம், உங்கள் மார்க்ஸ் அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம், உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவேன்னாங்க. அதுக்கு அம்மா கண்டிப்பாக பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அது கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ அடுத்ததான் என்ன நடக்க போகிறது தெரியாம கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி வாய விட்டாங்க. என் அம்மாவோ சரி ஓகே அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு நீங்களே டியூஷன் எடுங்களா, ரெக்கார்டோட நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்க, டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் அவங்ககிட்ட இருக்கணும்,
12th முடிகிற வரைக்கும் எல்லா டேவும் இவங்க உங்க கூடவே இருக்கட்டும். இவன் எனக்கு ஒரு நல்ல கெமிக்கல் இன்ஜினியரா கொண்டு வரணும்னு ஆசை. சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தா போதும். இன்னும் பாக்கி 1.5 வருஷம் இருக்கு. இந்த 1.5 வருஷத்தையும் நான் இவ்வளோ உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப என் மைண்ட் வைஸ் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சிரிச்சிட்டேன் நின்னேன். அதாவது உள்ளுக்குள்ள வெளியே காட்டல. கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ நான் எதிர்பாராத அளவுக்கு ஓகே, பட் நான் ஒரு கிறிஸ்டின்னு சொன்னாங்க. அதை கேட்டேயாம்மா, எனக்கு இந்த ஜாதி மதத்து மேலாம் நம்பிக்கை இல்லைன்னாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ நான் ஒன்றும் அதுக்காக சொல்ல வரல. சண்டே நான் சர்ச் போவேன். 10:30க்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ 1/2 hour எனக்கு ரெஸ்ட் வேணும். இப்போ 11 o'clock வந்தால் போதும். சண்டே மட்டும் இப்போ 11 o'clock வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ என் மைண்டுக்குள்ளே இன்னொன்று வந்துச்சு. என்னடா தென்னையில் கிடந்து எனக்கு திருக்கணும் வாழ் வந்த மாதிரி இருக்கு. கட் இஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி நான் அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். எல்லாரும் கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து வெளியே வரும்போது கதறிக்கிட்டே வருவாங்க. ஆனால் நான் மட்டும் என் மூஞ்சியை பிரைட்டாக வச்சுட்டு வந்தேன்னா எல்லாரும் நான் என்னவோ 200க்கு 200 எடுத்துட்டேன்னு நினச்சிட்டாங்க போல. எல்லாரும் வந்து என்கிட்ட என்ன மார்க்குன்னு கேட்டாங்களா. அப்போ நான் கிட்ட 100 தான் சொன்னேன். 100ஆ அதுக்காக அப்படி இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்களா. அப்போ பினோ வந்து என்னை தனியாக எடுத்துகிட்டு போய் என்னடி என்னாச்சுன்னு கேட்டா. அப்போ நான் கேட்டேன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேனா. அதுக்கு பினோ ஏன்டா ஏன் எனக்குனே வருவீங்களா நண்பா, என்னையும் பிரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அவகிட்ட போதும் அடிக்கிறது நிறுத்து, நான் கூட இருந்து அப்படி பானிபூரி சாப்பிட போட மாட்டேன், நீங்க ஜாலியாக பானிபூரி சாப்பிடல போட்டின்னு சொல்லிட்டு அங்கே அதெல்லாம் கிளம்பி போனேன். அப்போ இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே போ வால் வீட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். அப்போதான் எனக்கு நான் வந்துச்சு நாளைக்கு சண்டே, இனிமேல் சண்டே ஃபண்டே இல்லை வாங்கிட்டே, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை இல்லை காதல் கிழமை அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் ஜம்முன்னு தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி மிஸ் அவங்க ஃபேமிலியோட தங்கல, செப்பரேட்டடா ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியோட இன்வால்வ்டாக இருக்கலாம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்க தனியாக தான் இருக்காங்க. நானும் அவங்க ஃப்ளாட்டுக்கு கிளம்பி போனேன். இப்போ ஒரு டைமுக்கு இன்னொரு டைமா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். மணி இப்போது 11:35. ஸோ இப்போ கரெக்டாக கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி மேலே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன். லிஃப்ட்டு ஓப்பன் இல்லை. என்னோட நீ படிக்கட்டில் ஏறி அவங்க ஃப்ளாட் முடி போய் நின்னேன். அவங்க ஃப்ளாட் முடி நின்று காலிங்குள்ளே ப்ரெஸ் பண்ணா டோர் ஓப்பனாகவே இல்லை. நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டேன். டைம் இப்போ 11 o'clock. என்ன வர சொல்லிட்டு இவங்க மறந்துட்டாங்களான்னு யோசிச்சேன். ஆனால் யோசிக்கிறது கரெக்டாங்க. உண்மையிலே அவங்க மறந்து போய் அவங்க வீட்டை என்னைக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க போல. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது முடிவு பண்ணி நானும் உங்கள் ஃப்ளாட்டோட கதை ஓப்பன் பண்ணா கெமிஸ்ட்ரி மிஸ் ஆளையே மாறி போயிருந்தாங்க. மண்டையில் ஒரு போனி டைல் போட்டுக்கிட்டு அப்படியே ப்ளூ அண்ட் பிளாக்ல ஒரு ட்ராக் ஷூட் வேர் பண்ணிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி குட்டி டவுஸ் எல்லாம் இல்லைங்க, பேண்ட் தான் போட்டுருந்தாங்க. கையில ஒரு மாஃபு, கையில ஒட்டர் அடிக்கிற குச்சி, ஸ்பீக்கர்ல அச்சோ சாங் செம்ம செக்ஸியா ஒரு ஃபிளாட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா. கூடவே ஆட்டோ வேற. இப்போ மேலே போட்டிருந்த டீஷர்ட்டை கரெக்ட் வீசினாங்களா. அதுவோ என் மேலே கரெக்டாக வந்து விழுந்து. இது என்னங்க சச்சின் படத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கு. 2-3 ஸ்டெப் போட்டதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்தாங்க. அச்சோன்னு சொல்லிக்கிட்டே என்னை பார்த்தாங்களா. அப்போ அவங்க நீ எப்போ வந்தேன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அதுவா அச்சோன்னு உங்க டிஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசுனீங்களா, அப்போவே அடியேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஷாக்ல இருந்தாங்களா. அப்போ நான் கிட்ட என்ன மிஸ் ஏன் வெளியில் நிற்கிற, வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்னு கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்புறம் அவங்களோ சரி உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் உள்ளுக்குள்ளே போனேன். அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் ஷோவலாக்கர் சொல்லிட்டு டீயா காஃபியான்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட எனக்கு பால் கொடுத்தா கூட ஓகே தான். தென் உடனே அவங்க என்கிட்ட ஃப்ரிட்ஜில் பால் இல்லைன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலை எவன் கேட்டான் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அவங்க இன்னைக்கு சண்டேன்னாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட இது அச்சோன்னு சாங் போட்டிங்களே அப்போவே ஞாபகம் வரலையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன குடிக்கிறேன்னாங்களா. அப்போ நான் அவங்க கிட்ட பிளாக் டீ போதும்னு. தென் உடனே அவங்க கிச்சனுக்கு போயிட்டு எனக்காக பிளாக் டீ போட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே டீ கொடுத்தாச்சு, சாப்பிட்றதுக்கு என்ன பிஸ்கெட் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட டார்க் ஃபேண்டசி வேணும்னு. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு போல இருக்கு. ஏய் ரவுடி, இவ்வளோ நாள் ரவுடியாக தான் இருந்த, இப்போ என்ன பொறுக்கியா மாற பார்க்குறியா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. அப்போ நான் கிட்ட நான் என்ன உங்களுக்கு வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வேண்டான்னு சொன்னாங்களா. அப்போ நான் கிட்ட மிஸ் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இப்படியே டஸ்ட்லாம் உட்கார முடியாது, சீக்கிரம் க்ளீன் பண்ணிங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை இப்படியே என்னை குப்பையில் விட்டிங்கன்னா என்னை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க ஓகே க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணேன், பட் நீங்கள் பெட்ரூம்க்குலாம் போகக்கூடாதுன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாலை க்ளீன் பண்ணேன், நான் போய் கிச்சனை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போனாங்க. ஆக்சுவலி நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ணுவோம். அந்த பக்கமாக போன உடனே நான் இந்த பக்கமாக அவங்க ரூம்குள்ளே போனேன். ரூம்குள்ளே போயிட்டு லைட்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ தான் கவனிச்சேன் அங்கே எம்டியாக ஒரு போர்டு இருந்தது.
அப்ப என் மைண்டுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, கெமிஸ்ட்ரி மிஸ் வேஸ்டா எதையும் வச்சிருக்க மாட்டாங்களே, அதுவும் அவங்க பெட்ரூம்குள்ள வேஸ்டா எதையும் வச்சிருக்க மாட்டாங்களே யோசிச்சுட்டு போர்டை கழட்ட போனேன்னா அப்பதான் கவனிச்சேன் பின்னாடி ஏதோ போட்டோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் அந்த போர்டை கழட்டினேன். அந்த சத்தத்தை கேட்டு கெமிஸ்ட்ரி மிஸ் அந்த போர்டை தொடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்ல இருந்து அவங்க வரத்துக்குள்ள அந்த போர்டை எடுத்து அதுல இருந்து போட்டோ எடுத்து பார்த்து நான் பயங்கர ஷாக் ஆனேன். இந்த இடத்துல இந்த கதையை நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே ஸோ அந்த போர்டுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி மிஸ் ஏன் அந்த போட்டோலாம் மறைச்சு வைக்கணும், ஏன் அந்த போட்டோ எல்லாத்தையும் அவங்க மறைச்சு வச்சாங்க, அது ஏன் ஆதி பார்க்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இஸ் பாய்.